தமிழ்நாடே பரபரப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த அரசியல் களத்துல அது இந்த வர 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அதே சமயம் ஊடகம் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சு இவங்களை நாங்க வந்து காட்டவே மாட்டோம் மற்றவங்க தான் சொல்லுவோம்னு சொல்லி பெயரை சொல்ல தொடங்கடுங்கும் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டியே மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு இன்னொன்னு மற்றவங்க சொல்லி இருக்கிற ஒரே கட்சி தான் மற்றவங்கிறது அதையும் கூட பேர் சொல்ல தயங்குறாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட களத்துல இன்னைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரோடு மேற்கு தொகுதியினுடைய நம்ம தமிழ்ச்செல்வன் ஐயா. அவர்கிட்ட இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் தேர்தல் பரபரப்புகளை பத்தி சில விடயங்களை வந்து கலந்து பேச போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிகளை போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகப்படுத்திடுங்க மக்களுக்கு. என் பேர் தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன். அப்பா பேர் அர்த்தனாரி. அப்பா வந்து ஆரம்ப காலங்களில் சீப்பா ஆத்தனார் ஐயாவுடைய நாம் தமிழர் அமைப்பில் இருந்தவர். அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், தமிழன்பன், தமிழ்குமரன், தமிழ்ச்செல்வன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அப்போ சிறு வயதுலேருந்தே எங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினது போல் தமிழையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. தமிழ் உணர்வோட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை. இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் மேற்கு தொகுதியில் பயணிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. உங்களுக்கு சிறு வயதுல இருந்து பல்வேறு அரசியலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க களத்துல. ஆமா. ஒருவேளை நீங்க கட்சியில இருந்திருக்கலாம் அல்லது இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா களத்துல வந்து அரசியல் நிலைப்பாடுகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இந்த திராவிட கட்சிகளை தாண்டி உங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் மேல ஈர்ப்பு வந்ததனுடைய அவசியம்? அதாவது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு பள்ளி படிப்பு முடித்து நான் ஓரளவுக்கு வெளி உலகம் தெரியும் போது அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து பல சிக்கல்களை பார்த்து பொங்கியிருக்கோம். என்னடா இப்படி தவறு நடக்குது, இதை நம்ம கேட்கணும், இவங்க இப்படி தவறு பண்ணுறாங்க, நம்ம இவங்களை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து அது தன்னை வாக்கில் வந்தது. அதே மாதிரி நம்ம பிறந்த தமிழ் தேசத்துக்காகவும் நம்ம தாய்மொழி தமிழுக்காகவும் நம்மளால் முடிந்ததை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்து நாம் தமிழர் அமைப்பு தொடங்கப்பட்டது. இன்னொன்று, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பார்த்து வளர்ந்தவன். அண்ணன் அப்பா எல்லாருமே தமிழ் தேசியம் சார்ந்து வந்ததுனால சிறு வயதுலேருந்தே தலைவரை பார்த்து இங்கே அனுமதி இருக்கும்போதும் பயிற்சிகளுக்காக தமிழ்நாடு அண்ணா வந்தபோதும் சரி, தலைவர் வந்தபோதும் சரி, அதுக்கப்புறம் வந்து தடை ஏற்படுத்தி இருக்கும்போதும் சரி, என்னோட அண்ணன்லாம் வந்து இரவுல வந்து மறைஞ்சு எல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்காக தலைவருக்காக வேலை பார்த்துருக்காங்க. இங்கே அந்த மாதிரி இருந்த சூழலில் நான் தலைவரை பார்த்து வந்தேன். அதே மாதிரி தலைவர் ஒரு தேசத்தை அமைச்சார் அப்படிங்கும் போது அதே மாதிரி ஒரு தேசத்தை நம்மளும் இங்கே படைக்கணும், அதுக்கு நம்மளால இயன்றதை செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது தான் வந்து ஈழத்துல பெரும் துயரம் நடந்தது. அந்த துயரத்தின் வெளிப்பாடாக நாம் தமிழர் அமைப்பு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு நாம் தமிழர் அமைப்பாக இருந்தோம்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. இதற்கு அதிகாரத்துக்கு நம்ம வந்தால் தான் நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியாக தேர்தல் அரசியல் கட்சியாக அதை வந்து மாற்றினாங்க. அப்போ இருந்தே வந்து நான் வந்து நாம் தமிழர் அண்ணனுடைய கோட்பாடு படி அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாரு. ஏன் வந்து நீங்க வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மக்களுக்கு அதனுடைய புரிதல் எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? ஐயா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பல கட்சிகள் பல அமைப்புகள் எல்லாமே வந்திருக்கு. அந்த அமைப்புகள் வந்து தேர்தல் அரசியல் வேண்டாம், தேர்தலில் வாக்களிக்காதீங்க, வாக்கு வாங்குற யாருமே வந்து நமக்கானது செய்யறது இல்லை, அவங்களுக்கானதான் தேவை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற வந்து பேச்சு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அதே மாதிரிதான் நடக்குது. ஒரு அமைப்பா இருந்தா நம்ம கத்தி ஒரு மக்கள் பிரச்சனையை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும், அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், ஒரு போராட்டம் நடத்துவோம், ஒரு சாலை மறியல் பண்ணுவோம், ஒரு பெரும் கூட்டம் நடத்துவோம், இதோட நம்ம முடிஞ்சிடும். இதே வந்து தேர்தல் அரசியல் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அதன் மூலமா தான் அதிகாரத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேர்தல் களத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில பல தரப்பட்ட பொது மேடைகள்லாம் இருக்கட்டும் அல்லது வந்து காணொலிகள்ல வந்து நேர்காணலா இருக்கட்டும்
எதா இருந்தாலும் வந்து பணநாயகத்துல விளையாடுறாங்க இந்த திராவிட கட்சிகள். முறையா வந்து தன்னுடைய கொள்கைகளை சொல்லி மக்கள்கிட்ட வந்து வாக்கு வந்து பெறறது இல்லை, வாக்கை வாங்குறாங்க, விலைக்கு வாங்குற மாதிரி வாங்குறாங்க. அப்போ இப்ப எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது சுயேட்சையா போட்டியிடுறப்ப அந்த சுயேட்சை வேட்பாளராக இருக்கட்டும், சின்னம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுது. மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் இந்த பணநாயகத்தினால் அடிபடுது. அதனால எந்த ஒரு புதிய வேட்பாளரும் வந்து வெற்றி பெற முடியாத நிலைமை உருவாகுது அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்க எந்த மாதிரியான களச்சூழல் இருக்குது? பணநாயகத்தை தான் மக்கள் விரும்புறாங்களா, ஜனநாயகத்தை மறுக்கிறாங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு முன்னாடியும் அந்த பணநாயகங்கிறது பெரிய அளவுல இருந்தது. நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பலமாயிருக்கு, பணநாயகம் வந்து பலமாயிருக்கு. ஆனா அதுலயும் வந்து இப்ப வர இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து அண்ணனோட பேச்சை கடந்த 13 ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரிக்கு வர பசங்களும் முதல்ல பள்ளியில இருந்து இப்ப கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற பசங்களும் சரி அண்ணனை உற்று நோக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு மாற்றா வந்து ஒரு யாராவது வரணும் அப்படிங்கிற ஏக்கம் எல்லார் மனதிலையும் இருக்கு, பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் இருக்கு. அதுல பெரியவங்க வந்து இல்ல நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தோம், கலைஞரை பார்த்து வளர்ந்தோம் அப்படிங்கறதுனால வந்து அவங்க கொஞ்சம் மாறுறதுல சிரமப்படுறாங்க. ஆனா இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து முழுக்க நமக்கு தான் வராங்க, நாம் தமிழரை தான் நோக்கி வராங்க. அது போக போக அது இப்ப நடப்பு இதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர்களுடைய சின்னம் வந்து மறுக்கப்பட்டு முடக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேட்டி சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து சீமானின் மெத்தனமே தவிர இதுல அரசியல் சூழ்ச்சி எதுவும் கிடையாதுங்கிறாரு. இது என்ன மாதிரி பார்வை, எது உண்மை? இப்ப அதாவது அவரு சொல்றது ஒரு வகையில ஒரு விழுக்காடு சரி அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட, நீங்க வந்து அதான் அண்ணன் சீமான் சொல்ற மாதிரிதான் 2016 நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சு எங்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய முதல் தேர்தல் களம் 2016 சட்டமன்ற தேர்தல். அவர் சொல்ற மாதிரி 2016 தேர்தல் தேதி அறிவிச்சு அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சுதான் எங்களுக்கு சின்னம் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து வந்து வெவ்வேறு வடிவத்துல வந்து எங்களுக்கான அடக்குமுறைகளும் எங்களை வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிற மனப்பக்குவத்துலதான் வந்து ஆளும் வர்க்கமும் ஆண்ட வர்க்கங்களும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதே தான் இப்பவும் தொடர்ந்து நாங்க சொல்றோம். என்னன்னா வந்து 17ஆம் தேதி அவங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கான சின்னத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற அன்னைக்கே காலையில 11 மணிக்கே உங்களுக்கு செய்தி வந்துருது, இந்த கட்சிக்கு நாங்க இந்த சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நாம் தமிழர் கட்சி மூலமா ஒரு சின்னத்தை கேட்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு இதுல நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை கேட்கறாங்க, உங்களுக்கு யாருக்கா ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிற நீங்க ஏன் வந்து நாங்க வந்து கடந்த 6 தேர்தல்கள்லாம் இந்த சின்னத்துல நின்றுருக்கோம். நான் 2 தேர்தல்கள் வந்து இரட்டை விழுப்பத்திலையும் மீதி 4 தேர்தலில் வந்து விவசாய சின்னத்திலையும் நாங்க போட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா, என்ன பண்ணலாம் சொல்லி கேட்காததுக்கு காரணம் என்ன? சரிங்கய்யா, இப்போ அந்த விடயத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சின்னம் வந்து வேற சின்னம் அறிவிக்க போறாங்க, அதையும் வந்து நாங்க வந்து வழக்க பின்னாடி சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன சின்னம் வந்தாலும் உங்களால இந்த போராட்ட காலத்துல, தேர்தல் போராட்ட காலத்துல வெல்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ வந்து பிஜேபி உள்ள வந்திருக்குது இல்லைங்களா களத்துல, தமிழ்நாட்டு களத்துல தனிப்பட்ட விதமா கூட்டணி அமைச்சுக்கிட்டு. இப்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்து உங்க பார்வையில வந்து உறுதி செய்யப்படும்? நாங்க கடந்த தேர்தலில் வந்து 7 விழுக்காடு வாங்கினோம். அதை விட நாங்க கூடுதலா தான் இந்த முறை வருவோம். எங்களுக்கு பிஜேபிலாம் ஒரு இதே கிடையாது, பொருட்டே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னிற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில இருக்கும்போதே வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுல வரல. இப்ப வந்து அவங்க தனிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாக்கு சுத்தமா கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இப்ப நாங்க வந்து முதலிடமா 2வது இடமா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். ஏன்னா அதிமுகவும் இன்னைக்கு பலகீனமா தான் இருக்காங்க, அவங்க நாளா பிரிஞ்சு அவங்க சிதறிதான் கிடக்குறாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு நாங்க பாக்குறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா நாம் தமிழரா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இதுதான் நடக்க வந்துங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து ஊடகங்கள் தவிர்த்து மற்றவைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த மற்றவைய நான்முனை போட்டியா எடுத்துக்காம நாம் தமிழர் கட்சின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பயம் மட்டுமே காரணம், வேற எதுவுமே கிடையாது. அதாவது 2016, 19, 21 தேர்தலில் 21க்கு முன்னாடி 19 தேர்தல் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி காட்டாம இருந்தாங்க. இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், இவங்களை காட்டினா வந்து இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, அடுத்த இலக்கான வெற்றிக்கு வந்துருவாங்க, அதனால இவங்களை காட்டக்கூடாது, காட்டணும்னா நம்ம வீழ்ந்துருவோம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து சரியான சரக்கு கிடையாது, அதாவது அவங்ககிட்ட சரியான கருத்தியல் கிடையாது, மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கிடையாது, சரியான கொள்கை கிடையாது. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி சரியா பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கருத்தியல் ரீதியா
சின்ன புல்லு பூண்டுல இருந்து ஆகாயம் வரைக்கும் வந்து சரியா இருந்தாலும் பேசுறாரு. அதனால வந்து இவங்களை வந்து நம்ம வெளியில காமிச்சோம்னா நமக்கு பலகீனம்ங்கிற பயத்துலதான் வந்து நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க. மற்றவைன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்ப வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காத விதமா ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகள் வந்து களம் இறங்கி இருக்கிறதா அண்ணன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு இல்லைங்களா, தேர்தல் களத்துல வேட்பாளரா. அது வந்து அந்த சமூகத்தை சார்ந்த மக்களின் வாக்கை வாங்குவதற்கா இல்ல வந்து அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு நீதியா எடுத்துக்கலாமா? எப்படி பாக்குறீங்க அது? வாக்கு அரசியலா இல்ல வந்து நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா, எந்த மாதிரி? அதாவது தமிழ் தேசிய பேரினத்துல வந்து ஒரு முக்கிய இடத்துல ஐயா வீரப்பனார் இருக்காங்க. அவர் வந்து தமிழ் இனத்துக்காக தான் போராடினாரு. அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுல சொத்து சேர்க்கணும், வெளிநாட்டு வங்கிகள்ல அவரு பணம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடல. தமிழ் உரிமைக்காக தான் பண்ணாரு, தமிழ் மக்களுக்காக போராடினாரு, இதுலயும் எளிய மக்களுக்காக போராடினாரு. அவருக்கான நன்றி கடனா தான் நான் இதை பாக்குறேன். அவருடைய மகளுக்கு வந்து அண்ணன் வந்து சீட்டு கொடுத்து தேர்தல் களத்துல வந்து களமிறங்க வச்சது வந்து அவருக்கு செய்யற நன்றியா தான் நான் பாக்குறேன். அவருடைய நினைவா நீங்க அதை வந்து செஞ்சிருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அதே மாதிரிங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சகோதரர் சேவியரை வந்து படுகொலை செஞ்சாங்க. அவருடைய மனைவிய ஜெமினி அவங்கள வந்து தேர்தல் களத்துல நிறுத்திக்கிறாரு. இதையும் எப்படி பாக்குறீங்க? இதுதான் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து அதாவது மே 2009 மே 18, 17, 18, 19 ஆகிய நாட்கள்ல வந்து நாங்க வந்து தமிழ் இனத்தை அழிச்சிட்டோம், தமிழர்களை அழிச்சிட்டோம், தமிழர்கள் இனி அவ்வளவுதான், விடுதலை புலிகள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே வந்து மே 18ல நாங்க வந்து இது வந்து தமிழர்கள் வீழ்ந்த நாள் இல்ல, தமிழர்கள் எழுந்த நாள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி எப்படி உருவாச்சோ அதே மாதிரி சேவியர் குமாரை வந்து ஒழிச்சிட்டோம், இனி இங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லாம நாங்க இது முடியல, இது எங்களுக்கு ஆரம்பம்னு சொல்லி காட்டுறதுக்காக அக்காவுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறதா நான் பாக்குறேன். இப்ப அந்த இடைத்தேர்தல்ல அக்காவுக்கு வந்து சட்டமன்ற தொகுதிக்காக சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல மக்கள் எதிர்பார்த்த கருத்து என்னன்னா அண்ணன் சீமானே களமிறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு பல தரப்பட்ட பேச்சுக்கள் வந்தது. இப்ப அக்காவை இறக்குறதுக்கும் அண்ணன் சீமான் அவர்களை வந்து களமிறக்கிறதுக்கும் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அதே தொகுதியில? இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்த ஒருவர் பாதிக்கப்பட்டு அவரு உயிரே இழந்திருக்காரு. அந்த அண்ணனே நின்றிருந்தாலும் இவர் இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்காது அப்படிங்கிறது என்னோட பார்வை. அவங்க நிக்கிறது தான் சரி. அண்ணனுடைய முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும், அது சிறப்பா செஞ்சிருக்காரு. இன்னைக்கு திராவிட கட்சிகள்ல பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, பெண் விடுதலை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்களதுல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கான சம வாய்ப்பு வழங்கப்படுதான்னா அப்படி கிடையாதுன்னு தான் பார்க்க முடியுது. ஒரு வேட்பாளர்கள் நிறுத்துறதுலயே நம்ம பாக்குறோம். ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் இதுவரைக்கும் சொன்னதை செய்யற மாதிரி தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல தேர்ந்தெடுக்கிறத பெண் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துதான் பயணிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க கருத்தியில? இல்ல அதான் இப்ப கேள்வி நீங்களே கேட்டு பதிலும் நீங்களே சொல்லிட்டு இல்ல அதான் அவங்க சமூக நீதி வெறும் வாய்ப்பேச்சளவுல தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் இல்ல, மாற்றம் அப்படின்னு தான் நம்ம வந்தோம். அதை வந்து அண்ணன் வந்து சரியா செஞ்சிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. இல்ல ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா, அதாவது அதுல பெண்கள் வந்து முன் வராம இருந்திருக்கலாமா வேட்பாளர்களா? அவங்க அறிவிச்சிருந்த ஒருவேளை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம், வராம கூட. நாம் தமிழர் கட்சியிலுமே வந்து ஊடகங்கள் காட்டப்படாம, ஊடகங்கள் வெளிச்சம் இல்லாம மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுதான் மேல வந்துட்டு இருக்காங்க. ஒரு எளிய குடும்பத்துல இருந்து ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதே வந்து ரொம்ப சிரமம் தான். என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கிற உற்சாகம், அப்ப அண்ணன் கொடுக்கிற உற்சாகம், தங்கச்சி நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் முன்னாள் தலைவர்கள் ஏன் கொடுக்கல, மற்ற கட்சி தலைவர்கள் ஏன் கொடுக்கல? பெண்களை வந்து நம்ம குறையே சொல்லக்கூடாது. ஆண்களை விட மிக பலமானவர்கள் பெண்கள். அவங்கள வந்து சரியான நேரத்துல சரியான இடத்துல நம்ம இறக்கி விட்டு உற்சாகப்படுத்தணும்னா அவங்க விண்ணையும் தொடுவாங்க, அதையும் தாண்டி போவாங்க. இன்னைக்கு இந்த பணநாயகத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பொதுக்கூட்ட மேடை எடுத்துட்டீங்கன்னாவே இவங்க எல்லாம் வந்து 200 ரூபாயும் கோட்டரம் கோழி பிரியாணின்னு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கூட்டமே இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு ஈர்ப்புக்காக எங்கேயோ தன்னுடைய சொந்த காசை போட்டு இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கூட்டத்தை காமிக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான். இது எப்படி முடியுது? அதுதான் இப்ப நான் எப்படி வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா. நான் வந்து சின்ன வயசுல இருந்து நடக்கிற சீரழிவுகளை பார்த்து பொங்குனேன். நான் என்னால முடிஞ்சதை நான் செய்யணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன். அந்த மாதிரி பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க.
அவங்க எல்லாம் இன்னைக்கு தன்ன வாக்குல கூடுறாங்க. இங்க வந்தா சரியா இருக்கும், சீமான் சரியானவரு, சீமான் சரியானதா பேசுறாரு, சீமான் வரணும் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல சீமானுடைய கைகளை வந்து பலப்படுத்துறதுக்கு தன்ன வாக்குல தன்னெழுச்சியா வராங்க. இன்னைக்கு இந்த கரவேட்டிகளை தாண்டி மாணவர்கள் அரசியல் படணும், அரசியல் பேசணும், அரசியல் எடுத்து செல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்னு அண்ணா வந்து அடிக்கடி முழங்குறாரு. இது எப்படி சாத்தியமா? ஏன்னா இப்ப படிப்பை தாண்டி அவங்க அரசியலுக்குள்ள வர முடியுமா? புரிதல் உருவாகுமா மாணவர்களுக்கு? எப்படி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டுலாம் வரதில்ல. ஒவ்வொரு படியா தான் வரோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு பேச்சு மன்றமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வந்து நம்ம வந்து வளர்ந்துதான் வரோம். இப்ப நம்ம வந்து மாணவர்கள் வரக்கூடாது, மாணவர்கள் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இருந்துடக்கூடாது. அண்ணன் சொல்ற மாதிரி மாணவர்களும் வரணும். இது வந்து மாணவர்கள் வர வேண்டியது அரசு இயல். அதனால வந்து அரசியலை வந்து எல்லாருமே படிக்கணும். மாணவர்கள் இருந்து சின்ன வயசுல இருந்து படிச்சாதான். இன்னைக்கு 4 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் ஒரு தவறு செய்யறாங்க அப்படிங்கும் போது ஒரு பையனை நம்ம தனியா கூப்பிட்டு கேட்டோம்னா நண்பர்கள் வற்புறுத்தினாங்க, நான் அதனால அந்த தவறு செய்ய வேண்டியதா போச்சுக்கிறாங்க. அந்த 4 பேரும் 4 வீட்டுல இருந்து வராங்க. நம்ம வந்து அரசியல் புரிதலை ஏற்படுத்தி நம்ம நல்லதை வீட்லயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த தவறுகள் எங்கேயுமே நடக்காது. அதற்காக மாணவர்கள் பெருளவுல வரணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு பெருமளவு மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அரசியல் பற்றி புரிதல் இல்லை. அரசியல் பேசாத, இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆனா வந்து அண்ணன் என்ன சொல்றாரு, எல்லா இடத்துலயும் அரசியல் பேசுங்க, குடும்பமா இருக்கட்டும், உங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றப்ப கூட அரசியல் பேசுங்க. ஏன்னா நீ உன்னை ஆள்றதே இந்த அரசியல் தான், நீ அதை விட்டு விலகலாம், ஆனா அது உன்னை விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு, உங்க கருத்தை என்ன சொல்ல வரீங்க? இப்ப அரசியல் பேசுறது வந்து தவறு கிடையாது. நீங்க வந்து அதான் மக்களுக்கு வந்து ஒரு தயக்கமும் பயமும் இருக்கு. நம்ம எங்க ஏதாவது பேசி அவங்க கேட்டுருவாங்களோ, இவங்க கேட்டுருவாங்களோ, இவங்களால நமக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ, அவங்களால நமக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ, இல்ல நமக்கு தேவைன்னு போகும்போது வந்து நீ அரசியல் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. நம்ம வந்து வார்டு உறுப்பினர்ல இருந்து பிரதமர்ல இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு சேவை செய்ய தான் அவங்க வராங்க. அதனால நம்ம அவங்களை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. நீங்க அரசியல் பேசுங்க, கேள்வின்னு ஒண்ணு கேட்டாதான் நமக்கு விடை கிடைக்கும், நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். நம்ம வந்து குண்டூசியில இருந்து வீடு வாங்குற வரைக்கும் அனைத்துக்கும் வரி செலுத்துறோம். அது வந்து திருப்பி நமக்கு அவங்க செய்யணுங்கிறதுக்காக தான் வரி வாங்குறாங்க. நீங்க வந்து கேள்வி கேட்டா நம்ம வந்து நம்மளை முடக்கிடுவாங்க, நம்மளை அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்கிறதெல்லாம் வெற்று பயம். அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க. எல்லாரும் அரசியல் பேசுங்க. எல்லாரும் அதே மாதிரி இப்போ அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி கொண்டாடணும் அப்படின்னு அண்ணன் பேசுறாரு. இந்த கார்பரேட்டை தாண்டி, இந்த சிப்காட்டான வேலைகளை தாண்டி, சிப்காட் எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு, ஏன்னா அந்த தொழிற்சாலைகள்ல நிலவரத்திற்கு வந்து அபாயகரமானது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க நாம் தமிழர் கட்சியில. அதை ஒழிச்சுட்டு நீங்க வந்து இதை பசுமை புரட்சி கொண்டாந்துட முடியுமா? இது சாத்தியமா? எந்த அளவுக்கு அது சாத்தியம்? நம்ம முதல்ல வந்து எதையுமே வந்து சாத்தியமா, முடியுமா, செய்யலாமா அப்படிங்கிற யோசனையே வரக்கூடாது. எதுவுமே சாத்தியம்தான். நினைச்சு இறங்கணும்னா சாத்தியம்தான். நம்ம இறங்காம நம்ம வந்து சாத்தியமா நின்றுட்டே இருந்தா இப்படிதான் நின்றுட்டு இருக்கும். நிலவளங்கள் பறிபோயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு சாய தொழில் இருக்கு அப்படின்னா அந்த தொழிலை வந்து முற்றும் முழுதா நிறுத்துங்க, தடுங்க, செய்யாதீங்கலாம் நம்ம சொல்ல. அதற்கு இப்போ நிலத்தடி நீர் பாதிக்காம நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், மாற்று என்ன? ஒரு அனுமதி கொடுக்குறோம், ஒரு தொழிற்சாலை அனுமதி கேட்குறாங்க, நான் தொடங்குறேன்னு சொல்லி அரசு கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. எப்படி மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? வீடு கட்டும்போது மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல இந்த நிறுவனம் தொடங்கினா இந்த பாதிப்புகள்லாம் வரும், இந்த பாதிப்புக்கு என்ன தீர்வு, இதை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு சரியா பண்ணோம்னா தொழிலும் கெடாது, மக்களும் தொழில் இல்லாம தடுமாற மாட்டாங்க, நிலவளங்களுக்கும் நம்ம மண்ணுக்கும் பாதிப்பு இல்லாம எல்லாமே சிறப்பா கொண்டு போகலாம். நம்ம முடியுமான்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். நம்ம முயன்றால் எல்லாமே முடியும். இன்றைய அரசியல்ல பாத்தீங்கன்னா அரசு இப்போ இன்றைய திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்குது இல்லைங்களா? அவங்க சொல்லக்கூடிய திட்டம் நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து பேச்சளவுலையும் எழுத்தளவுலையும் இருக்குதே தவிர அதை முறையா கடைபிடிக்கிறாங்களா? அது அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும். ஐயா, அதான் முறையா நடந்தா நம்ம வந்து இவ்வளவு தூரம் உட்காந்து பேசணும், தேவையில்லையே. முறையா இல்ல அப்படிங்கறதுனாலதான் நம்ம வரோம். ஒருத்தர் சரியா இருந்தாங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து வரப்போறோம்? அதுதான் இப்ப வந்து முதல்ல வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அப்ரூவல் வாங்கணும், வீடு கட்டுறதுக்கான அனுமதி வாங்கணும், இவ்வளவு சதுரடியில கட்டுறோம்,
இவ்வளவு உயரத்துல இத்தனை மாடி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாநகராட்சியில அனுமதி வாங்குறோம். அதே மாதிரிதான் தொழில் நிறுவனம் தொடங்கும் போதும் நீங்க அனுமதி கொடுக்கும் போதே இதெல்லாம் நிபந்தனைகள் இதெல்லாம் சரியா இருந்தாதான் பண்ணுன்னு சொல்லணும். நீங்க வந்து பணம் கொடுத்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதாவது மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க, எந்த கட்சி வந்தாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வந்து ஒரு தொழிலை முடக்கணும் அப்படின்னா தொழில் இல்லாம எப்படி பொழைக்க முடியும்? தொழில் இருந்தாதான் பொழைக்க முடியும். அந்த தொழிலை நம்ம அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதை முறையா பசுமைப்படுத்தி சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட இலக்கு. அதை அண்ணன் சரியா செய்வார் கண்டிப்பா. சரிங்க, இந்த காணொளி மூலமா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா, மக்கள் வாக்களிக்கணும். அதற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பா நீங்க மக்கள்கிட்ட என்ன கருத்தை வச்சு வாக்கு கேட்குறீங்க? என்ன கொள்கை வச்சு, எந்த மாதிரியான கொள்கை வச்சு? அதான் நிலவளம் நமக்கு வந்து காப்பாற்றப்படணும். இன்னைக்கு மலைகளை வந்து சூறையடிச்சு இருக்காங்க. நம்ம எதை ஒன்றையும் உருவாக்கிடலாம். மலையோ ஆற்றையோ ஒரு நீர்நிலையோ நம்ம உருவாக்குறது மிக கடினம். நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கோம், இன்னும் 10 வருஷம் இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்தது யார் வந்து என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு நம்ம யோசிக்காம நம்ம பசங்க வரணும், நம்ம பேரனுங்க வரணும், அவங்களுக்கு சரியான சூழ்நிலைகள் இருக்கணும், அவங்க உயிர் வாழ தகுதியான இடமா இது இருக்கணும். அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. சின்னம் இன்னும் ஒரு நாள்ல கண்டிப்பா வந்துடும். சின்னத்தை நாங்க சொல்றோம், அனைவரும் தவறாம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. உங்க நாடாளுமன்ற தேர்தல், அதாவது ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் யாருங்க? மருத்துவர் ஐயா மு. கார்மேகன் ஐயா. அவங்க அவரு நீண்ட நெடிய தமிழ் தேசியவாதி. நம்ம நிலவளங்களை காப்பாற்றப்படணும். எனக்கு வயதாயிட்டாலும் பரவாயில்ல, என்னோட பசங்களும் என்னோட பேரன்களும் வந்து நல்லா இருக்கணும். அவங்க மட்டும் நல்லா இல்லாம எனக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் என்னோட பசங்க தான், பேரன்கள் தான் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் களமிறங்குறாரு. சரிங்க, அப்ப கார்மேகன் ஐயாவை தாண்டி 40 வேட்பாளர்கள் 39 வேட்பாளர்கள் இருக்காங்களா, எப்படிப்பட்ட வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறீங்க? ஐயா பாத்தீங்கன்னா இப்ப 40 39 மற்றும் 1 40 மொத்தம் 40 வேட்பாளர்கள். அதுல வந்து கிட்டத்தட்ட 15-16 வேட்பாளர்கள் மருத்துவர்கள், அப்புறம் பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி அனைவரும் படித்தவர்கள் பண்பானவர்கள், சமூகத்துல நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு வந்து ஒரு தவறு நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற கட்சிகள்ல நடக்கிறது போல தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல். பொருளாதார சிக்கல்ல இருக்கிறவன் ஒரு இடத்துக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்தான் அப்படின்னா அவனுடைய பொருளாதாரத்தை நீடிச்சுக்கிறதுக்கும் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் தான் பாடுபடுவான். ஆனா இங்க படித்தவர்கள் பண்பானவர்கள் நல்ல ஊதியத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சொந்தமா மருத்துவமனைகள் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து போடும்போது உங்களுக்கு தவறு நடக்க வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிற நோக்கத்துல படித்தவர்களை எளிய பிள்ளைகளையும் அண்ணா வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணன் தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிற அந்த 40 வேட்பாளர்களுமே மிகச்சிறந்த ஆகச்சிறந்தவர்கள். அதனால நீங்க அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சின்னம் வருதோ அந்த சின்னத்துக்கு. என்ன சின்னம் வருதோ அந்த சின்னத்துக்கு. சின்னமே இன்னைக்கு வரைக்கும் இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு 40 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்குது அப்படின்னா இந்திய வரலாறு இல்ல, உலக வரலாற்றிலேயே அரசியல்ல மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் இல்லைங்களா? உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய புரட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு இது புதிதல்ல. சின்னம் வந்து இல்லாம நாங்க வந்து பரப்புரைக்கு போனதும் சரி, தேர்தல் களத்தை சந்தித்ததும் சரி, இது புதிதல்ல. நாங்க முதல் தேர்தல்லையே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளுக்கு அப்புறம் தான் சின்னம் கொடுத்தாங்க. எங்க அண்ணன் முகம் தான் எங்களுக்கு சின்னம். இன்னும் சின்னம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்களே ஒழிய எங்களுக்கு முதல் சின்னம் அப்படிங்கிறது சீமானும் நம்ம தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களும் தான். அதனால சின்னம் வந்த உடனே நாங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில ஐயா மருத்துவர் மு. கார்மேகன் அவர்களுக்கு உங்க வாக்குகளை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அன்பு வேண்டுகோளா வச்சு விடைபெறேன். நன்றிங்க ஐயா. உங்களோட மிக ஒரு பல கேள்விகள்ல வந்து கேட்டதுனால உங்களுடைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இப்போ அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த நேர்காணல்ல உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி.